போன் எடுங்கப்பா. சரி இந்தா நீயே பேசு. சரி நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். ஹலோ ஜோதிகா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா. அப்பா எப்படி இருக்காரு? அப்பாலாம் நல்லா இருக்காரு. நீ எப்படி இருக்க? கரெக்டான நேரத்துக்கு காலேஜ்க்கு போய் சேர்ந்துட்டியா? அதை ஏங்கா கேக்குறீங்க? நான் இந்த ஊருக்கு வரும்போது இந்த அன்னலட்சுமி இருக்கால, அவளால இந்த ஊரே கொந்தளிச்சு போய் கடந்ததுக்கா. அப்படியா? என்னாச்சு? அக்கா, இங்க டாக்டர் கோபால்னு ஒருத்தர் இருக்காரு. அன்னலட்சுமி அவருக்கு கிளினிக்ல வீட்ல போக வர கொஞ்சம் ஒத்தாசையா இருந்திருக்கா. சாப்பாடு போக்குவரத்துன்னு டாக்டர் கிட்ட கொஞ்சம் சகஜமா தான் பழகிருக்கா. இந்த ஊரு 2 பேரையும் காது மூக்கு கண்ணு வச்சு பேசியிருக்கு. ஐயோ, அதுக்கு தகுந்த மாதிரி திடீர்னு ஒரு நாள் அந்த டாக்டரையும் அன்னலட்சுமியும் காணும். ஊர் ஜனங்க அந்த டாக்டர் தான் அன்னலட்சுமியை கூட்டிட்டு ஓடி போயிட்டாருன்னு நினைச்சு அவரை தேடி கண்டுபிடிச்சு கம்பத்துல கட்டி வச்சு அடிச்சு பின்னிட்டாங்கக்கா. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? அந்த அன்னலட்சுமி அவ மொரமாமன் கூட ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஆனா இந்த ஊர்க்காரங்க இருக்காங்களே, அன்னலட்சுமியை டாக்டர் கோபால் தான் கூட்டிட்டு போயிட்டாருன்னு சொல்லி தப்பா நினைச்சு அவரை கட்டி வச்சு அடிச்சு பின்னிட்டாங்க. ஐயோ, அதுக்கப்புறம் நான் தான் மொரமாமனையும் அன்னலட்சுமி ஊருக்குள்ள கொண்டு வந்து உண்மையை நிரூபிச்சு அந்த டாக்டர் கோபாலை விடுவிச்சேன். அந்த டாக்டர் கோபால் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நான் அவரை காப்பாத்திட்டேன்க்கா. அப்பதான்க்கா அவருக்கு நிம்மதியாவே இருந்துச்சு. அக்கா, அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமாக்கா? நம்ம அப்பாவை ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணவரே அவர்தான்க்கா. ஓ, இப்போ நம்ம அப்பா உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே அந்த கோபால் டாக்டர் தான்க்கா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் ஜோதிகா. நீ திரும்ப அவரை எப்பயாவது பாத்தீன்னா என் அப்பா அக்கா வீட்ல எல்லாருமே உங்களை கேட்டாங்க அப்படின்னு சொல்லு, சரியா? அப்படியே அவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லு. தேங்க்ஸ் என்னக்கா, ஒரு தடவை நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து சிறப்பா ஒரு விருந்து வச்சு பாராட்டிடுவோம். ஆமா, நம்ம அப்பாவை காப்பாத்தினதுக்காக அவருக்கு நாம எவ்வளவு வேணாலும் நன்றி சொல்லலாம். சரிக்கா, நான் அப்பா கிட்ட அப்புறமா பேசிக்கிறேன். சரி சரி ஜோதிகா, பாய், குட் நைட், பாய். என்னம்மா உன் தங்கச்சி ஜோதிகா என்ன சொல்றா? அப்பா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்களை ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்தி ஹாஸ்பிடல்ல சேர்த்தாருல ஒரு டாக்டர். ஆமா, அவரு பேரு கோபாலாம். ஓ, அவரு கூட மெயினானபுரத்துல தான் இருக்காரா? அப்படியா? ஆமாப்பா, அந்த விஷயத்தை தான் சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருந்தா. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இங்க பாருமா, ஒரு நாள் குடும்பத்தோட நேர்ல பார்த்து அவருக்கு மரியாதை பண்ணணும். என்னமா சொல்ற? கண்டிப்பாப்பா. சரிம்மா, நேரம் ஆயிடுச்சு, நீ போய் தூங்க. உங்க போன். சரி, குட் நைட் பா. குட் மார்னிங் சார். சார், பர்சனல் விஷயம் பேசணும்னு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தீங்க, அதான் சார் வந்தேன். ஒன்றும் இல்லை, என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் பாலு ஒரு தொழிலதிபர். அவருக்கு ஒரு மகளுக்கும் அவள் ஹஸ்பண்டுக்கு ஏதோ பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அந்த பிரச்சனையில் அவன் குழந்தைய தூக்கிட்டு எங்கேயோ ஓடி போயிட்டான். இதை போலீஸில் சொல்றதுக்கு பாலு கௌரவ பிரச்சனை நினைக்கிறாரு. என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிறதுனால பிரச்சனையை என்கிட்ட சொல்லி அவள் புருஷனை எப்படியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காரு. சார், இதில் நான் என்ன சார் ஹெல்ப் பண்ணணும் சொல்லுங்க சார். நீங்களும் இந்த விஷயத்தை பர்சனலாக எடுத்துக்கிட்டு காணாம போனவங்களை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். இதுதான் அவனோட போட்டோ. இவன் பேர் மதன். இவன் ஒரு டாக்டரும் கூட. சார், இவனா சார்? இவனை எனக்கு நல்லா தெரியும் சார். என்ன சொல்றீங்க சார்? பூமிகான்னு ஒரு மலைநாட்டு பொண்ணை காதலிச்சு கைவிட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணா சார். நான் தான் அவனை கண்டுபிடிச்சு அந்த பூமியை கூட சேர்த்து வச்சேன் சார். இப்ப அதே பூமிக்காவை தான் அவன் கைவிட்டுட்டு ஓடி இருக்கான் சார். இவன் ஒரு கல்யாண மன்னன் சார். பாக்குற பொண்ணை எல்லாம் காதலிச்சு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுவான். பூமிகாவை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணா சார்.
ஆனா தோத்து போயிட்டான் சார். திரும்பவும் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணா, அதுலயும் தோத்து போயிட்டான் சார். சார், இப்போ அவன் பூமிகா விட்டு ஓடி போயிருக்கானா, ஏதாவது ஒரு ஊர்ல தங்கி ஏதாவது ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருப்பான் சார். நீங்க சொல்றதை கேட்டா எனக்கு பயமா இருக்கு. நாம அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால அவன் வேற ஒரு கல்யாணம் பண்ணிட போறான். பயப்படாதீங்க சார். அவன் பல தந்திரம் செஞ்சு லவ் பண்ணுவான். ஆனா கல்யாணம் மட்டும் கடைசியில நின்னு போயிடும் சார். ஆமா சார், இதுதான் அவனோட ராசியே. சரி, எது எப்படி எனக்கு தெரியாது. நான் என் ஃப்ரெண்டு பாலுவுக்கு மதனை எப்படியா கண்டுபிடிச்சு தரேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். அதை நீ தான் காப்பாற்றணும். நீங்க கவலையே படாதீங்க சார். அவனை கொண்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்த வேண்டியது என்னோட பொறுப்பு சார். ஓகே, கேரி ஆன். ஓகே சார். செல்லமே, அப்பா கிட்ட போலாமா? டாக்டர் சார். வாங்க வாங்க ஜோதிகா. குட் மார்னிங் டாக்டர் சார். குட் மார்னிங். இந்தாங்க உங்க தங்க வசந்தா. உள்ள வாங்க. இல்ல டாக்டர், எனக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ்லாம் காத்துட்டு இருக்காங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டுட்டு கிளம்புறேன். என்ன விஷயம் கேளுங்க. டாக்டர், இப்போ உங்களுக்கு வலி எப்படி இருக்கு? நைட்டெல்லாம் நல்லா தூங்குனீங்களா? நான் தூங்குனது இருக்கட்டும், நீங்க நல்லா தூங்குனீங்களா? இவ நைட்டு ஃபுல்லா ரொம்ப தொல்லை பண்ணிட்டே இருந்திருப்பாளே. சாரி ஜோதிகா, என்னால உங்களுக்கு ரொம்ப சிரமம். அப்படிலாம் இல்ல டாக்டர், நானும் தங்க வசந்தாவும் அம்மா புள்ள மாதிரி நல்லா விளையாடிட்டே தூங்கிட்டோம். ஏதோ ரத்த சம்பந்தம் மாதிரி அம்மா மடின்னு நினைச்சு என்ன அணைச்சிட்டு நல்லா தூங்கிட்டா. டாக்டர், அப்புறம் நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். எங்க அக்காக்கு நான் ஃபோன் பண்ணியிருந்தேன். நீங்க தான் என் அப்பாவை காப்பாத்தின டாக்டர்னு சொன்னேன். அது மட்டும் இல்ல டாக்டர், நீங்க இந்த மெய்ஞானபுரத்துல தான் இருக்கீங்கன்னு சொன்னேன். உங்களுக்கு நன்றி சொல்ல சொன்னாங்க. அப்படியா? ஆமாங்க டாக்டர். அடுத்த முறை வரும்போது உங்களை கண்டிப்பா இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னு சொல்லியிருக்கேன். சரி, உங்க அப்பா இப்ப எப்படி இருக்காரு? அப்பாக்கு பரவாயில்ல டாக்டர். சரிங்க டாக்டர், டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஜோதிகா, ஒரு நிமிஷம். ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? ஹெல்ப் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். எனக்கு உங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும். என்னங்க, எடுத்துக்கலாமா? உங்க கூட செல்ஃபி எடுக்கிறதுக்கு நான் என்ன செலிபிரிட்டியா? நானே ஒரு சாதாரண பொண்ணு. ஏன் கூட எதுக்கு செல்ஃபிலாம்? அந்த அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. வேண்டாம் டாக்டர். என்ன ஜோதிகா எப்படி சொல்லிட்டீங்க? அன்னைக்கு ஊரே ஒண்ணு சேர்ந்து என்ன அடிக்கிறப்போ நீங்க தானே தைரியமா ஒரு வீராங்கனை மாதிரி தைரியமா தனியா நின்று என்ன காப்பாத்துனீங்க. உங்களை போய் மறக்க முடியுமா? ஆமா ஜோதிகா, என் லைஃப்ல நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன். அதனாலதான் உங்க கூட சேர்ந்து செல்ஃபி எடுக்கிறத நான் பெருமையா நினைக்கிறேன். எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் கடம் விக்கு விநாயகராம். விக்கு டிவி என்கிற ஆன்லைன் சேனலை ஆரம்பிச்சிருக்கிறோம். முழுக்க முழுக்க சங்கீதத்துக்காகவே ஆரம்பிக்கப்பட்டது. இந்த சேனலில் இன்னும் பலவிதமான சுவாரஸ்யமான நிகழ்ச்சியெல்லாம் வரப்போகுது. இதற்கு உங்களுடைய ஆதரவு மிக்க அவசியம். சப்ஸ்கிரைப் விக்கு டிவி. ஜோதிகா, என் மனசுல நீங்க தான் முதல்ல இடம் பிடிச்சிருக்கீங்க. ப்ளீஸ் ஜோதிகா, உங்க கூட ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன். சரிங்க டாக்டர், உங்க ஆசைப்படி எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருக்கு டாக்டர்.
என்னோட லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்க கூட தான் சேர்ந்து செல்ஃபி எடுத்திருக்கேன். சரி, எனக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வரேன் டாக்டர். எங்க நில்லுங்க, நான் வேணா டிராப் பண்ணட்டுமா? இட்ஸ் ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணுவாங்க, நான் சேர்ந்து போய்ப்பேன். பாய் சொல்லுங்க. பாய் பாய். நான் வரேன் டாக்டர். பாய். உடனே இந்த விஷயத்தை அம்மா கிட்ட சொல்லி உடனே கிளம்பி வர சொல்லுவோம். மா, ஹலோ அம்மா. மதன், சொல்லுடா, எப்படி இருக்க? மா, முதல்ல நான் சொல்றத நீ கேளுமா. என்ன விஷயம்டா, சொல்லு. அம்மா, ஒரு பொண்ணை பார்த்தமா, நான் எதிர்பார்த்த மாதிரியே அச்சு வெள்ள மாதிரி அப்படியே சூப்பரா இருக்கா. அவ பக்கத்துல யாருமே நிக்க முடியாது. அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகுமா. மா, அவளை எப்படியாவது என் வாழ்க்கையில மனைவி ஆக்கணுமா. மா, எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சுமா. நீ உடனே புறப்பட்டு வா. டேய் மதன், உனக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஓகே தான். இங்க பாரு, நீ ஃபர்ஸ்ட் அவ மனசுல இடம் பிடிக்கிற வழிய பாரு. மா, அதுக்கு தான் நான் உன்னை கூப்பிடுறேன். இங்க பாரு, நீ நேர்ல வா. நீ என் பக்கத்துல இருந்தாதான் எனக்கு ஒரு சக்தியே வரும். நீ உடனே புறப்பட்டு வாமா. சரிடா, சீக்கிரமா வரேன். ஓகேமா ஓகேமா. ஜோதிகா, I love you so much. பாத்தியா பூமிகா, என்ன சின்னம்மா இதெல்லாம்? எல்லாம் உனக்கு தான். இத பாரு, வைர நெக்லஸ் பாத்தியா? இது நான் ஆர்டர் பண்ணி பண்ணது. அப்புறம் வளையல் இருக்கு, அப்புறம் வைர தோடு, வைர மோதிரம், அப்புறம் எல்லாம். என்ன பார்த்துட்டே நிக்கிறே, வா. இந்த பாரு, இந்த காசு மாலை இருக்குல்ல, பெரிய நகை கடையில ஆர்டர் கொடுத்து செஞ்சேன். அப்புறம் அங்க அட்டிகை இருக்கு, முத்து மாலை இருக்கு, எல்லாமே உனக்கு தான். வா, ஏன் இன்னும் இருக்கு. இது பாரு, பெட்டி நிறைய பணம், இது எல்லாமே உனக்கு தான். அப்புறம் பட்டு புடவை இருக்கு, எல்லாமே இருக்கு. என்ன வேணா எடுத்துக்கோ, எல்லாத்தையும் வேணா எடுத்துக்கோ. நீ சின்னம்மா என்ன சொல்றீங்க? இதெல்லாம் எனக்கு எதுக்கு? பெத்த அம்மா கொடுத்தா வாங்கிக்க மாட்டியா? அந்த மாதிரி நினைச்சு எடுத்துக்கோ. ஆமா பூமிகா, நீ எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தானே. உனக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் எடுத்துக்கோ. சின்னம்மா, எனக்கு இந்த நகை, பணம், பட்டு புடவை இதெல்லாம் வேண்டாம். இது எல்லாத்தையும் விட எனக்கு அம்மா ஸ்தானத்துல சின்னம்மா நீங்க இருக்கீங்க. எனக்கு அப்பா இருக்காரு, தங்கச்சி, தம்பி இவங்க எல்லாம் இருக்கும்போது இதெல்லாம் எனக்கு எதுக்கு சொல்லுங்க? இங்க பாருங்க, எனக்கு கொடுக்கறதுக்கு பதிலா நம்ம ஜோதிகாக்கு கல்யாணம் நடக்கும்ல, அப்ப இதெல்லாம் அவளுக்கு கொடுங்க. அவளுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட நிறைய இருக்கு. இப்போ உனக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கோ. நீ சின்னம்மா, உங்க எல்லாரையும் பார்த்து இந்த வீட்ல சேர்ந்ததுல இருந்து நான் அனாதை இல்லைங்கிற சந்தோஷத்துல இருக்கேன். இதெல்லாம் எனக்கு கொடுத்து என்ன அந்நிய மனுஷி ஆக்கிடாதீங்க ப்ளீஸ். ஆமா சின்னம்மா, உங்க எல்லாரையும் விட இதெல்லாம் எனக்கு பெருசே இல்ல. அது இல்ல பூமிகா, நான் கொடுக்கறத நீ வாங்கிக்கிட்டா தானே எனக்கு திருப்தி. என்ன சின்னம்மா இது? நீங்க என் மேல காட்டுற அன்பு ஒன்னே போதும். நான் இதுக்காக வாழ்நாள் பூரா கடமைப்பட்டவளாவே இருப்பேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். நான் என்ன சொன்னாலும் நீ கேப்பியா? கண்டிப்பா சின்னம்மா, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். நிஜமா தான் சொல்றியா? என்ன சின்னம்மா இப்படி கேக்குறீங்க? ஆமா, இதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? எதுவா இருந்தாலும் சொல்லுங்களேன், நான் கேக்குறேன். நான் கொடுக்கற இந்த பணம், இந்த பட்டு புடவை, இந்த சொத்து பத்திரம் வேணுமா? அதையும் நீ எடுத்துட்டு போ. தோ இந்த ஜுவல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இந்த வீட்டை விட்டு மட்டும் போயிடுடி. என்ன அதிர்ச்சி ஆயிட்ட? நான் என்ன சொன்னாலும் கேக்குறேன் தானே சொன்னேன். நானும் என் பசங்களும் இந்த வீட்ல எப்படி நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்தோமோ அதே மாதிரி வாழணும்னு நினைச்சேன்னா நீ இந்த வீட்டை விட்டு போனாதான் நீ நடக்கும். ஏய், ஐயோ, உன்னால இந்த வீட்டுல என்னால நிம்மதியா இருக்க முடியல, சந்தோஷமா இருக்க முடியல, தூக்கம், சாப்பாடு எதுவுமே பண்ண முடியலடி. என்ன பண்றேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். என்ன சின்னம்மா சொல்றீங்க?
உங்க சந்தோஷம் கெட்டு போறதுக்கு நான் தான் காரணமா? நான் என்னமா அப்படி பண்ண? நீ என்ன பண்ணியா? என்ன பண்ணல? என்னைக்கு என் புருஷனுக்கு இன்னொரு குடும்பம் இருக்கு, அவருக்கு ஒரு மகன் இருக்குன்னு தெரிஞ்சதோ அப்பவே நிம்மதி சந்தோஷம் எல்லாம் போச்சுடி. அதனாலதான் சொல்றேன் இனிமே நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. சின்னம்மா, என்ன சின்னம்மா சொல்றீங்க? நீங்க இந்த வீட்டுக்கு வான்னு கூப்பிட்ட பிறகுதானே நான் இந்த வீட்டுக்கே வந்தேன். நான் அப்படி கூப்பிட்டது உண்மை தாண்டி. அது என் புருஷன் நிம்மதிக்காக கூப்பிட்டேன். ஆனா உள்ளுக்குள்ள மனசு நொந்து போய் தாண்டி உனக்கு கூப்பிட்டேன். பூமிகா, உன்னையும் சேர்த்துதான் சொல்றேன். வா வீட்டுக்கு போலாம். ஏய், இத பாரு, நீ என் புருஷனை அப்பான்னு கூப்பிடுறது எனக்கு பிடிக்கல. என் வயித்துல பிறக்காத நீ என் புருஷனுக்கு எப்படி நீ மகளா இருக்க முடியும்? அதை விடுறே. என் பசங்களை எப்படி தம்பி தங்கச்சி நீ உறவு கொண்டாடலாம்? நீ எப்படி அக்காவா இருக்க முடியும்? என்ன இருந்தாலும் நீ வேற ஒருத்திக்கு பிறந்தவ தானே. யாரோ உன்னை தூண்டி விட்டு பழைய கால கதையெல்லாம் கேள்விப்பட்டு என் புருஷன் உன் அப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் வசதியை பார்த்து வந்து ஒட்டிக்கிட்டியா? யாரோ உன்னை தூண்டி விட்டு பழைய கால கதையெல்லாம் கேள்விப்பட்டு என் புருஷன் உன் அப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் வசதியை பார்த்து வந்து ஒட்டிக்கிட்டியா? நாங்களும் உன்ன மாதிரி அண்ணா காவடியா இருந்தா அப்பான்னு கண்டுபிடிச்சு வந்திருப்பியா? எங்க செல்வாக்கு வசதியெல்லாம் கேள்விப்பட்டு நீ நாடகம் போட்டு தற்செயலா என் புருஷனை காப்பாத்துற மாதிரி நடிச்சு இந்த வீட்டுக்குள்ள வந்து சேர்ந்திருக்க. எந்த பணத்துக்காக வந்து சேர்ந்திருக்கியோ அந்த பணமும் நகை நான் உனக்கு கொடுக்கறேன்டி. எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்புடி. இந்த பணம் எல்லாம் போதாதுன்னா சொல்லு, நீ கேக்குற பணத்தை நான் தரேன். ஆனா நீ இந்த வீட்டை விட்டு போகணும். இது தாண்டி என் ஆசை. இதை மட்டும் நீ நிறைவேற்றி தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு வெளியே போ. என்ன சின்னம்மா பேசுறீங்க? நான் உங்க மேல வச்சிருக்கிற பாசத்தை நீங்க தப்பா கணக்கு போட்டுட்டீங்கம்மா. உன்னை பார்த்தா அப்படித்தாண்டி தோணுது. நீ யாரு என் மேல பாசம் வைக்கிறதுக்கு? உனக்கு குடும்பம் நடத்த வசதி இல்ல, உன் புருஷனோட எப்படி வாழணும்னு உனக்கு தெரியல. அதனால தாண்டி உன் புருஷன் உன் குழந்தைய தூக்கிட்டு ஓடி போயிட்டான். உன் குழந்தை உனக்கு கிடைக்காம போனதுக்கு அதுதாண்டி காரணம். இந்த வீட்டுக்கு எதுக்கிட்டே வந்திருக்க? எல்லாத்தையும் சுருட்டிட்டு போக தானே வந்திருக்க. வேணுங்கிறத எடுத்துட்டு போ. என் புருஷனை என்னையும் நிம்மதியா இருக்க விடு. தயவு செஞ்சு வெளியே போ. போடிங்கிறல்ல, ஏடி நின்னுட்டு இருக்க? போடி வெல்ல. என்ன நீலி கண்ணீர் வடிக்கிறியா? உன்னால நான் எத்தனை நாள் அழுதுருப்பேன். அதை நினைச்சு பாத்தியாடி நீ? ஏடி புடிச்சுக்க மாட்டேங்கிற? அம்மா, ஏமா கொஞ்சமாவது மனசாட்சியோட தான் பேசுறீங்களாமா? ஏமா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க அக்கா கிட்ட பேசுனதெல்லாம் நான் கேட்டேன். பாவமா பூமிகா அக்கா, அவங்களே புருஷனையும் குழந்தையும் தொலைச்சிட்டு மனசு நொந்து போயிருக்காங்க. அவங்க கிட்ட ஏமா அப்படி பேசுறீங்க? அம்மா, நீங்க முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க. பூமிகா அக்கா ஒண்ணு நம்மளை தேடி வரல. ஜோதிகா தான் அவங்கள தேடி கண்டுபிடிச்சு நம்ம வீட்டுக்கு கூட்டி வந்திருக்கா. அம்மா, இப்படி இருக்கும்போது இவங்க பணத்துக்கும் நகைக்கும் ஆசைப்பட்டு வந்தாங்கன்னு எப்படிமா குத்தம் சொல்றீங்க? அம்மா, தப்புமா, தப்பு. நீங்க இந்த மாதிரிலாம் பேசவே கூடாது, புரியுதா? என்னடா எனக்கு புத்தி சொல்றியா? உன்னை பெத்தவனா என்ன விட நேத்து வந்து உனக்கு பெருசா போயிட்டாளா? அம்மா, இல்லம்மா, நான் எதுக்கு சொல்றேன்னா, அப்பா, நீங்க, நானு, தங்கச்சி, நம்ம அக்கா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாழணும் தான். என்ன ஆனந்த், என்னடா என்ன நடக்குது? அது மாலா, எதுக்கு பீரோலாம் திறந்து வச்சிருக்கீங்க? நகையெல்லாம் இங்க போட்டிருக்கீங்க, என்னாச்சு? அப்பா, உட்காரு.
என்னம்மா ஆச்சு? ஏன் கண் கலங்குற? இல்லப்பா. இல்லம்மா, நீ ஏதோ அழுதுருக்க. என்ன நடந்துச்சு? சின்னம்மா உன்னை திட்டினாளா? என்னம்மா, ஏன் அழற? அப்பா அப்பா, சின்னம்மா என்ன பண்ணாங்க தெரியுமாப்பா? இதோ இந்த நகை, பீரோல இருக்குல்ல இந்த பட்டு புடவை, பணம், இதெல்லாம் காமிச்சு, இதெல்லாம் உனக்காக தான் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்கப்பா. அத நினைச்சுதான்ப்பா எனக்கு சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீர் வந்துருச்சு. என்னப்பா அப்படி பாக்குறீங்க? இதான்ப்பா நடந்துச்சு. இது வரைக்கும் யாரும் என்கிட்ட இந்த மாதிரி சொன்னதே கிடையாது. சின்னம்மாவோட பாசத்தை பார்த்து நான் அப்படியே நெகிழ்ந்துட்டேன்ப்பா. அதான் கண்ணு கலங்கிடுச்சு. சரி, வாங்க டிஃபன் சாப்பிடலாம். ஆனந்த், உனக்கு பூரி பிடிக்கும்ல? அதான் டிஃபன். சின்னம்மா வாங்க, நம்ம போய் சமைக்கலாம். நீ போ, நான் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வரேன். சரி, சீக்கிரம் வந்துருங்க. அப்பா நீங்களும் வந்துருங்க. ஆனா நீங்க வந்துரு. மாலா, நீ இவ்ளோ சீக்கிரம் பூமிகாவும் மகளா ஏத்து பண்ண நான் எதிர்பார்க்கல. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாலா. உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அப்பா, பழனி என்ன ஃபோன் பண்ணாரு. அது சொல்லதான் நான் மேல வந்தேன். அப்படியா? அப்படியே அம்மாட்ட பேசிட்டு இருந்தேன். சரி, நான் போய் பேசுறேன். சரிப்பா. அம்மா, அம்மா, பூமிகாக்காவோட பெருந்தன்மை புரிஞ்சுக்கிட்டீங்களாம்மா?